எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வேரை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த வேர் பற்றி சொல்லணும்னா, விரும்பிய அத்தனையையும் உங்களுக்கு கொடுக்கும், கேட்டது அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கும். இது என்ன வேர், இந்த வேரினுடைய பயன்பாடு என்ன, இதை எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த பதிவில் ரொம்ப விளக்கமாக சொல்கிறேன். அதாவதுங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குறையாத அளவிற்கு பண வரவோடு இருக்க வேண்டும், குபேர கடாட்சத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினா சில பண வசீகர மூலிகைகளை பயன்படுத்தலாம். நிறைய பண வசீகர மூலிகைகள் இருக்குது. நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். நிறைய மூலிகைகளை பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா குப்பைமேனி செடி, நாயுருவி, இந்த மாதிரியான செடிகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பணவரவுக்கான செடிகள். ஆவாரம்பூவு, செம்பருத்தி செடி, மேக்சிமம் இதெல்லாம் பணத்தை பெருக்கச் செய்யும் பண வசீகர மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறோம். பட் இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு மாந்திரீகம் தெரியணும். ஏன்னா மூலிகைக்கு முறையாக காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு ஆணிவேர் அறாமல் பிடுங்கி நாம் அதை பயன்படுத்தணும். அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. அப்படிங்கும்போது அதை செய்யாமல் நார்மலாக அந்த செடியினுடைய வேரை பிடுங்கி நாம் பயன்படுத்தி பலன்களை அனுபவிக்கலாம். அந்த மாதிரியான சில வேர்களும் உண்டு. அதில் முதன்மையான ஒரு இடத்தினை பிடிக்கக்கூடிய ஒரு வேர் என்னென்னா வெள்ளெருக்கன் வேர் அப்படிங்கிறது. இது என்னங்க வெள்ளெருக்கன் வேர் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, சாதாரணமாக எருக்கன் செடி இருக்கும், நீல கலர் பூ பூக்கிறத தான் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. நீல கலராக பூக்கும். சில இடங்களில் நீங்கள் பார்க்குறச்ச அந்த பூ வெள்ளை கலராக இருக்கும். அது பேர் வெள்ளெருக்கன் அப்படின்ட்டு பேர். விநாயகருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மூலிகை செடியாக வருது. விநாயக பெருமானுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மூலிகை செடி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளெருக்கன். இந்த வெள்ளெருக்கன் செடியை வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னுட்டும் பல பேருக்கு கேள்விகள் இருக்குது. தாராளமாக வளர்க்கலாம். பல இடங்களில் வளர்க்கக்கூடாது, எருக்கன் வீட்டுக்கிட்ட வளரக்கூடாது, அது எந்த எருக்கனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிம்பாங்க. பட் அப்படி கிடையாது. வெள்ளெருக்கனில் லக்ஷ்மி கணபதி இருக்கிறாள். எப்படிங்க? லக்ஷ்மி கணபதி, லக்ஷ்மி இருக்காங்க, விநாயகர் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு தெய்வங்களின் சக்தியும் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னு பார்த்தா அது வெள்ளெருக்கன் செடி தான். இந்த வெள்ளெருக்கன் செடியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து நமக்கு பலன்கள் மாறுபடும். ஒன்றும் இல்லைங்க, வீட்டுக்கு முன்னாடி ஒரு வெள்ளெருக்கன் செடியை வளர்த்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் அது கொஞ்சம் பூ போட்டு கற்பூரம் ஊதுபத்திலாம் காமிச்சு வழிபாடு செஞ்சால் பயங்கரமான நன்மை கிடைக்கிது. அளவு கடந்த விசேஷமாக அது அமையுது. இன்னும் சொல்லப்போனால் பல பேரினுடைய அந்த பணம் தொடர்பான அத்தனை விதமான பிரச்சனைகளுமே தீருது. இந்த பணத்தடை, வியாபார தடை அத்தனையுமே தீர்றதை பார்க்க முடியுது. இந்த மாதிரி யாராருக்கெல்லாம் செல்வ குறைபாடு, செல்வத்தடை ஆகியவை இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் இந்த வெள்ளெருக்கன் செடியை பயன்படுத்தலாம்.
வெள்ளரிக்கன் செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேரை பயன்படுத்தலாம். இந்த வெள்ளரிக்கன் செடியினுடைய வேரில் வடக்கு பக்கம் போகிற வேர் ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப விசேஷம். வடக்கு பக்கம் போகிற வேரை நீங்கள் தனியாக எடுத்து ஒரு பிள்ளையார் மாதிரி செதுக்கி அதை வச்சு நீங்கள் கும்பிட்றச்சே உங்களுக்கு கணபதி வசியம் ஏற்படும். பட்டு நாம் அந்த அளவுக்கு வடக்கு வேரா அந்த வேரா இந்த வேரான்னு பார்த்து செய்யணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்த்தி அதன் பிறகு வடக்கு வேரை எடுக்கணும். அது சிரமங்கிறதுனால நார்மலாக இப்போது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்கன் கட்டையிலிருந்து பிள்ளையார் தயாரிக்கிறாங்க, வேர்லேருந்து பிள்ளையார் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி வெள்ளரிக்கன் அந்த கட்டையிலிருந்து, அந்த தண்டிலிருந்தோ வேரிலிருந்தோ கட்டையிலிருந்தோ உங்களுக்கு இந்த வெள்ளரிக்கன் பிள்ளையார் செய்து விற்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே போயிட்டு அந்த பிள்ளையாரை வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சு பிரதிஷ்டை பண்ணுங்கள். வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரி அடித்து அது மேலே இந்த வெள்ளரிக்கன் பிள்ளையாரை வச்சு விளக்கு போட்டு பூ வச்சு கும்பிட்டிங்கனாவே மேக்சிமம் உங்களுக்கு இருக்கிற அந்த கண் திருஷ்டி நீங்கிடும், பணப்பிரச்சனை நீங்கிடும், எதிர்மறை ஆற்றல்கள் அடியோடு நீங்கி நல்ல நேர்மறை ஆற்றல்கள் கிடைக்கும். இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சரிங்களா? பூஜை அறையில் வச்சு கும்பிடலாமாங்க, வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் வச்சு கும்பிடலாமாங்க அப்படின்னு கேட்டால் தாராளமாக கும்பிடலாம். நீங்கள் எங்கே பூஜை செய்கிறீங்களோ உங்கள் வீட்டில் பூஜை அறைன்னு இருந்தால் அங்கே செய்யலாம், இல்லைன்னா தனி அறை செல்ஃப் அந்த மாதிரி வச்சு செய்கிறது எங்கேனாலும் சரியே இந்த விநாயகரை வச்சு செய்யுங்க. பட் ஒன்றே ஒன்று, இது மிக மிக ஒரு புனிதமான ஒரு பொருள். சரிங்களா? இந்த புனிதமான பொருளை வீடுகளில் வச்சு பிரதிஷ்டை பண்ணுறச்சே வீடு சுத்தமாக இருக்கணும், அதை வணங்குறவங்களும் சுத்தமாக இருக்கணும். இன்கேஸ் ஏதாவது தீட்டு காலமாக இருந்தால் கரெக்டாக ஸ்க்ரீன் துணி போட்டு மூடி வச்சிடணும். அதுக்காக தான் மேக்ஸிமம் இந்த வெள்ளருக்கு விநாயகர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் வைப்பாங்க. ஏன்னா தீட்டு காலங்களில் பெருசாக நம்ம போய் டச் பண்ணுறதில்ல, தேவைப்படும் போது மட்டும் பூஜை பண்ணிக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த வெள்ளரிக்கன் விநாயகர், இந்த வெள்ளரிக்கன் செடி வேர் இதெல்லாம் சிறப்பு மிக்கது. என்ன சொல்லப்போனால் அந்த வெள்ளரிக்கன் செடி வேரை நீங்களே கூட வெட்டிட்டு கிடைச்சதுன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் வெட்டி போட்ட வேர் ஏதாவது இருந்தால் கூட, ஏன்னா இதுக்கு நீங்கள் மூலிகை சாப நிவர்த்திலாம் பண்ணணுங்கிறதில்ல, நார்மலாகவே இந்த செடியை பிடுங்கிட்டு அந்த வேரை வெட்டிட்டு அந்த வெள்ளரிக்கன் செடியினுடைய வேரில் இந்த பிள்ளையார் மாதிரி செஞ்சாலும் சரியே, இல்லைனா அதை அழகாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வேலைப்பாடுகள் செஞ்சு அது ஒரு பிள்ளையார் மாதிரி உருவகம் செஞ்சு நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்டாலும் சரிங்க. சரிங்களா? வெள்ளரிக்கன் பிள்ளையார், வெள்ளரிக்கன் செடியிலிருந்து உருவாக்கப்பட்ட பிள்ளையார் நிறைய பலன்களை ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்று இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் இந்த பிள்ளையாரினுடைய வழிபாடு செய்ய மாட்டாங்க. எல்லா தெய்வங்களையும் கும்பிடுவாங்க, விநாயகரை பெருசாக டீப்பாக கும்பிட மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல விநாயகரை வணங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா தெய்வங்களை காட்டிலும் ரொம்ப சீக்கிரமாக அருள்பாலிக்கிற தெய்வம் யாருன்னா பிள்ளையார் தான். ரொம்ப குயிக்காக அருள்பாலிச்சிருவார், நீங்கள் கேட்டதை உடனே கொடுத்துருவார். இன்னும் சொல்லப்போனால் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்ட்டு ஒரு நாள் வரும். எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் பௌர்ணமி முடிஞ்சு தேய்பிர திதியில் அந்த சதுர்த்தி வரும். அது பேர் சங்கடஹர சதுர்த்தி. வளர்பிற வர்றது சதுர்த்தி வேறு, தேய்பிரையில் வர சதுர்த்தி வேறு. சரிங்களா? இந்த வளர்பிறை சதுர்த்தி பார்க்கக்கூடாது. அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய அந்த 3வது நாள், அது 4வது நாள், அமாவாசை முடிஞ்சு வர 4வது நாளை சதுர்த்தின்னு சொல்லுவோம். 3வது நாள் 3ஆம் பிறைன்னு சொல்லுவோம். சந்திர தரிசனம்னு அதுக்கு பேர். 4வது நாளை தான் சதுர்த்தின்னு சொல்கிறது, வளர்பிற சதுர்த்தி. அதை பார்க்கக்கூடாது. அதை பார்த்தா வீண் பழிக்கு ஆளாவீங்க. ஏன்னா அந்த நாளில் தான் சந்திர பகவானுக்கு பிள்ளையார் சாபமிட்ட நாள். அதுவும் அந்த கதை உங்களுக்கு தெரியும். பிள்ளையாரினுடைய உருவத்தை சந்திர பகவான் கேலி செய்கிறார், அதன் பொருட்டு பிள்ளையார் சாபம் இடுகிறார். அந்த நாள் தான் அந்த வளர்பிறை சதுர்த்தி. நெக்ஸ்ட்டு தேய்பிறை சதுர்த்தி. அது பார்த்திங்கன்னா
அந்த நாளில் தான், அதாவது பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய திதிகள் திதி அப்போ தான் தேய்பிரை சதுர்த்தியாக ஒரு 4வது நாள். இந்த தேய்பிரை சதுர்த்தியில் தான் சந்திரன் தன்னுடைய சாபத்திலிருந்து விமோசனம் அடைகிறார். ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தன்னுடைய சங்கடகர சதுர்த்தி நாளாக ஏற்றுகிறார். ஸோ ஒவ்வொரு மாதமும் வர தேய்பிரை சதுர்த்தியை நாம் சங்கடகர சதுர்த்தி என்ற பெயரால் வணங்குகிறோம். அந்த நாளில் எல்லா பிள்ளையார் ஆலயங்களிலும் விசேஷம் நடக்கும். பூஜைகள் அன்று இரவு பார்த்திங்கன்னா போயிட்டு அபிஷேகங்களில் கலந்துக்கிறதும், நீங்கள் அபிஷேகங்களுக்கு பொருட்கள் கொடுக்கறதும், பிரசாதங்களில் சாப்பிட்றதும், அன்றைக்கி விரதம் இருந்து ஈவினிங் பிரசாதம் சாப்பிட்டு விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கிறதும், அன்னைக்கு நிலவை பார்க்குறதும். இப்போ சொல்லப்போனால் சங்கடகர சதுர்த்தி நாள் அன்றைக்கி நிலவை பார்க்கலாம். பல பேர் சங்கடகர சதுர்த்தி நாள் அன்றைக்கி நிலவை பார்க்கலாமா சார் அப்படிம்பாங்க. தாராளமாக பார்க்கலாம். வளர்பிற சதுர்த்தியில் தான் பார்க்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இந்த சந்திரனை பார்த்து வணங்கிட்டு, பிள்ளையாரையும் பார்த்து வணங்கிட்டு நீங்கள் வரதும், இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருக்கிறதும் தொடர்ந்து ஒரு வருஷம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நீங்கள் அனுஷ்டித்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. நான் அதுக்கு 100% அஷ்யூரிட்டி கொடுக்குறேன். நிறைய பேருக்கு நான் அதை சொல்லியிருக்கேன். ஒரு அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா தன்னோட மகனுக்கு திருமணம் ஆகலை, தடையாகிட்டு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு நான் சொன்னது என்னென்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்குமா அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரிங்க அப்படின்ட்டு அனுஷ்டிச்சா. ஒன்றும் இல்லைங்க, இந்த வெள்ளரிக்கம் பூவை மாலையாக கோர்ப்பாங்க. சங்கடகர சதுர்த்தினால காலையில் நேரமாக எழுந்திரிச்சிக்குவாங்க, பிள்ளையார் கோயிலுக்கு போவாங்க. பிள்ளையார் கோயில் எல்லா இடங்களுமே இருக்குமே. இந்த பெரிய கோயிலுக்கு தான் போகணும், சின்ன கோயிலுக்கு போகணும்னால அவர் இருக்கிறதே அரச மரத்துக்கு அடியில் தான். ஏழை பங்காளன் அவர் பேரே. ஸோ பிள்ளையார் ஆலயம் போவாங்க, அந்த வெள்ளரிக்கன் பூவை சாட்டுவாங்க, கும்பிடுவாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருப்பாங்க. ஈவினிங் கோயிலுக்கு போவாங்க, விநாயகர் கோயில் போவாங்க, பிள்ளையாருக்கு வழிபாடு செய்வாங்க. பிள்ளையாரை அப்புறம் சந்திரனை பார்த்து கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தையே சாப்பிடுவாங்க. இல்லைனா வீட்டுக்கு ஏதாவது சைவ பதார்த்தம் ஏதாவது சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுட்டு விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிக்குவாங்க. இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் விரத ப்ரொசீஜர். ரொம்ப கடுமையான விரதம்லாம் இல்லை. நார்மலாக சொல்லப்போனால் காலையில் ஒரு வேளை சாப்பிட மாட்டீங்க, மதியானம் ஒரு வேளை சாப்பிட மாட்டீங்க, அவ்வளோதான். இரவு தான் சாப்பிட்றோமே, சந்திரனை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்லாம். ஸோ இப்படி தொடர்ந்து ஒரு வருடம் அந்த அம்மா இருந்தாங்க சங்கடகர சதுர்த்திக்கு. ஒரு வருஷத்துக்குள்ளேயே 2 பசங்களுக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. பெரிய பையனுக்கு தான் வயசு போகுது, கல்யாணம் பண்ணணுன்னுட்டு இருந்தாங்க. பெரிய பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அவன் கல்யாணம் பண்ணி வருஷத்துக்குள்ளே 2வது பையனுக்கும் நல்ல வரன் கூடி 2வது பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த அம்மா இப்போ நிம்மதியாக இருக்கிறாங்க. என்ன சொல்லப்போனால் பேரம் பேத்திலாம் ஆச்சு. இப்போ அந்த அம்மா இன்னமும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏதேனும் ஒரு வேண்டுதலுக்காக தொடர்ந்து அனுஷ்டிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன விரும்பி கேட்டாலும் விநாயகர் கொடுப்பார். குறிப்பாக அந்த வெள்ளரிக்கன் பூவை மாலையாக கட்டி அதை பிள்ளையாருக்கு சாற்றி அதை நாம் பார்த்து பிரார்த்தித்து வழிபாடு செய்யும்போது பண விஷயம் ஏற்படும், பணம் வசீகரம் ஏற்படும். ஏன்னா விநாயகர் வழிபாடு ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு, அதே நேரத்தில் பலன்களை அள்ளி கொடுக்குற வழிபாடு. விநாயகரை மட்டும் எந்நேரத்துலையும் நீங்கள் சாதாரணமாக நினைக்கவே கூடாது. அருளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஞானக்காரர்னு சொல்லுவாங்க. பிள்ளையாரை ஞானகாரகன்னு சொல்லுவாங்க. ஞானத்துக்கான அதிபதி அவர் தானே, எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவரே அவர் தானே. அதனால் அனைத்தையும் கொடுப்பவர் பிள்ளையார். அதனால் அவருடைய அருள் நமக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளரிக்கன் பூ மாலையை சாற்றி பிள்ளையாரைக்கு அணிவிச்சு இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முடிஞ்சால் அனுஷ்டிங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளரிக்கன் செடியை வீட்டுக்கு முன்னாடி வளர்த்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்து வழிபாடு செய்வதும் சிறப்பு. அல்லது வெள்ளரிக்கன் செடியிலிருந்து அந்த கட்டையிலிருந்து ஏதாவது ஒரு பிள்ளையாரின் உருவம் செய்து அதை வீட்டில் வைத்தோ அல்லது தொழில் செய்யும் இடங்களில் வச்சோ, வேலை செய்கிற இடங்களில் வச்சிங்கன்னா தொழில் விஷயம் ஏற்படும். தொழிலே போக மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல வச்சு கும்பிட்டா தொழில் விஷயம் ஏற்படும். இப்படி தொழில் வளம் அதிகரிப்பதற்கும் இதை பயன்படுத்தலாம். பலன்கள் பலவாறு நீங்கள் அனுபவிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பல பேருக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்ம சேனலை பார்த்தமைக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். மற்றொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.